ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இப்போ சேனலில் பல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் இஎம். இது ரெகுலேஷன் 2021க்கான சப்ஜெக்ட். நீங்கள் அஃப்ரீடா காலேஜில் படித்தாலும், அட்டானமஸில் படித்தாலும், டீம் நியூஸில் படித்தாலும் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். இதில் லாஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அஃப்ரீடா காலேஜில் படித்தவங்க 21 வருவாங்க. அட்டானமஸ் டீமில் படித்தவங்க அவங்க இத்தனை ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அவங்க சிலபஸும் இந்த ரெகுலேஷன் 21 அன்னானமஸ் சிலபஸும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ரெண்டும் மேக்ஸிமம் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம கொடுக்குற டாபிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1, அது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். முதல்ல பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாயிண்டில் எல்லா ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆனால் அது பார்ட்டிக்கல். நம்ம இந்த பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணுறது என்னென்னா, ஒரு சின்ன புள்ளி கிடையாது, ஒரு பெரிய பில்டிங், ஷிப்பு எல்லாமே ஒரு பார்ட்டிக்கலை கன்சிடர் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு இருக்கிற 5 வீடியோ யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள எல்லா ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக அதை பார்த்துக்கலாம். எல்லா வீடியோஸும் ஃப்ரீ தான். இப்போ ஃபைன் தி ரிசல்டன்ட் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல், இந்த மாதிரி ப்ராப்ளம் கம்பல்சரி கேட்பாங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்க்கணும். இதில் எல்லா ஃபோர்ஸுமே அவுட்வேர்டாக இருக்குது, சென்டர் பாயிண்ட் அவுட்வேர்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் ஈக்குலிபிரியம் வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். ஒரு ஹாஃபில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில், ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த மாதிரி பார்ட்டிக்கல் வச்சு வரலாம். செகண்ட் ஹாஃபில் ஈக்குலிபிரியம் வச்சு வரலாம். இங்கே இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 இருக்காது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் 0. நீங்கள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இதில் வரும்போது உங்களுக்கு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் 0 அண்ட் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ ஈக்குவல் 0 அப்படின்றத வச்சு ஈக்குலிபிரியம் வரும்போது உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக தான் இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா எஃப்எக்ஸ் 0 எஃப்ஐ 0 அசம்ஷனில் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த சம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கொஸ்டினில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் டைப்பு, மேலே பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் இருக்கும். உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? ஆனால் நம்ம இந்த ஆர் சாய்ஸ் போட்டுக்கனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இதை மட்டும் படிக்கலாம், இல்லை இதை மட்டும் படிக்கலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு 3வது ஆப்ஷனாக உங்களுக்கு ஸ்பேஸில் இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பார்ட்டிக்கல் இதுவும் படிச்சுக்கணும், ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல் கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் எதை லெஃப்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸை மட்டும் லெஃப்ட் பண்ணலாம். பார்ட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸை நீங்கள் லெஃப்ட் பண்ணிடலாம். நீங்கள் கம்பல்சரி அந்த கன்கரண்ட் ஃபோர்ஸுக்கு இதுவும் படிக்கணும். அப்புறம் இந்த சமேஷன் எஃப்எக்ஸ் ஈக்குவல் 0 எஃப்ஐ ஈக்குவல் 0 இருக்க ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்க ப்ராப்ளம் படிச்சுக்கணும். ஸ்பேஸை மட்டும் லெஃப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் யூனிட்டில் ஈக்குலிபிரியம் ரிஜிட் பாடிஸ். இந்த ரிஜிட் பாடின்னு சொல்லும் போது நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்ட்டிக்கலில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஈக்குலிபிரியமில் சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் 0 எஃப்ஐ ஈக்குவல் 0 மட்டும் போட்டோம். இந்த யூனிட் 2ல் வரும்போது சமேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0 அடிஷனல் ஆட் ஆகும். ஸோ 3 ஈக்குவேஷன் வந்துடும். 3 ஈக்குவேஷன் இருக்கும். இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு எல் சேனல் இருக்குது. இந்த எல் சேனலில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் எப்படி மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு. ஸோ மொமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் 2 இருக்கும். ஒன்று மொமெண்ட், இன்னொன்று கப்பல்னு இருக்கும். அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்போம். ஸோ இதை நம்ம இன்க்ளைன் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னால இதுக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது கேட்டில் இது மாதிரி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு, நம்ம யூனிவர்சிட்டிலையும் கேட்டிருக்காங்க. அப்புறம் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல், மொமெண்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் அபவுட் அ பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து கப்பல் பற்றி கேட்பாங்க. அடுத்து சப்போர்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பற்றி கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். ஒரு ஷிப்பில் நிறையா போட்ஸ் இருக்குது. இந்த போட்ஸ் எப்படி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதில் சப்போர்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் கேட்கலாம். சப்போர்ட்ஸில் இது பின் சப்போர்ட்டு, இது ரோலர் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃபோர்ஸுக்கு நேராக இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்ஸோட வேல்யூ 0 வரும். கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை போய் ஒரி பண்ண வேணாம். இதில் நீங்கள் எப்போது மாதிரி சமேஷன் எஃப்எக்ஸ் ஈக்குவல் 0 எஃப்ஐ ஈக்குவல் 0 மொமெண்ட் ஈக்குவல் 0 வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது எல்லாமே மாடல்ஸ், இதான் கேட்கணும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோர்ஸும் ஒரே தான் இருக்க மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின் சப்போர்ட் இருக்குது, இங்கே ரோலர் சப்போர்ட்ஸ் இருக்குது, யூடிஎல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, யூவிஎல் யூனிஃபார்ம், இது யூடிஎல்னால் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட், யூவிஎல்னால் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். அடுத்து ஒரு மொமெண்ட் கப்பல் ஒன்று ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஏர்கட் போட்டுட்டு
10 கிலோ நியூட்டன் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லை கிலோ நியூட்டன் மீட்டர் இருக்கும். யூனிட் வந்து கிலோ நியூட்டன் மீட்டர்னா கப்பல். ஒரு கப்பலோட வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஒரு க்ரெயினில் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். சரி, வெறும் பீம்ஸ் மட்டும் இந்த மாதிரி பீம் மட்டும் வராது, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் 2 சப்போர்ட் இருக்குது. ஒரு சப்போர்ட் வந்து பின் சப்போர்ட், ஒரு சப்போர்ட் வந்து ராக்கர் சப்போர்ட். ஸோ ராக்கர் சப்போர்ட் என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வீடியோவில் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக இந்த மாதிரி இதுவும் கேட்கலாம். இப்போ 2 யூவியில் வச்சு 2 யூவியில் சென்டரில் பாயிண்ட்லோட வச்சும் ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஒரு பின் சப்போர்ட்டு, ஒரு ரோலர் சப்போர்ட்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கப்பல் தான். அதாவது நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இது மட்டும் தான் கப்பல் கிடையாது, இந்த இதுவும் கப்பல் தான். கப்பல்னாலே உங்களுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன், ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் சேம் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே 1 மீட்டர் இருக்குது, இங்கே 1 மீட்டர் இருக்குது. ஸோ கோயிங் டு ஆக்ட் அ கப்பல். ஸோ கப்பலோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் கப்பலாக இருக்கும். வேல்யூ வந்து 20 கிலோமீட்டர் மீட்டர்னு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கப்பல் இங்கே ஒரு கப்பல் இருக்குது, 10 கிலோமீட்டர் கப்பல் இருக்குது. இங்கே ஒரு இந்த இடத்துல கப்பல் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. 20 கிலோமீட்டருங்கிறது ஒரு கப்பலாக இருக்கும், 10 கிலோமீட்டரும் கப்பலாக இருக்கும். இந்த 10 கிலோமீட்டருங்கிறது மொமெண்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இன்னும் 10 கிலோமீட்டர் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகலை, ஆனால் ஆக்ட் ஆனால் மட்டும் தான் கப்பல். அப்போ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் சால்வ் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக யூனிட் 2வில் நீங்கள் சால்வ் பண்ணணும். இது இல்லாமல் காமன் டு யூனிட் 1 and 2, யூனிட் 1லையும் 2லையும் காமனாக இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 ஸ்பெரிக்கல் பால் வந்து ஒரு டேங்க்குள்ளே இருக்குன்ற மாதிரி கேட்கலாம். இது யூனிட் 1லையும் கேட்கலாம், யூனிட் 2லையும் கேட்கலாம், சமயங்களில் பார்ட் சிலையும் கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே வரும்போது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பார்த்தோம்னா, இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது ஜஸ்ட் அபவுட் டு மூவ், ரோல், டேர்ன் இந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்கு ஃப்ரீ பால் டயக்ராம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, வரைஞ்சோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்குது, நம்ம எடுத்து என்ன செய்வோம், ஒரு ரியாக்ஷன் கீழே போட்டுருவோம் அப்படி. ஏன்னா இந்த இதில் காண்டாக்டில் இருக்கனால. ஆனால் இந்த ரியாக்ஷன் இங்கே வராது. எப்போ வராது அப்படின்னா, ஜஸ்ட் அபவுட் டு ரோல் அப்படின்னா, இந்த பீன்ற ஃபோர்ஸ் வந்து இந்த பாலை வந்து கார்னரில் இது பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த இதில் காண்டாக்டே இருக்காது. அப்போ அங்கே ரியாக்ஷன் வராது. இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து யூனிட் 1லையும் கேட்கலாம், இல்லை 2லையும் கேட்கலாம். இப்போ இதில் எதை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரிஜிட் பாடியின் ஸ்பேஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், அதை படிக்க தேவையில்லை. ஸோ யூனிட் 1லையும் யூனிட் 2லையும் ஸ்பேஸ் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, மற்ற எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து யூனிட் 3 டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸஸ். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிடிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம் சென்ட்ராய்டு கேட்பாங்க, செகண்ட் ஹாஃபில் கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்பாங்க. இப்போ சென்ட்ராய்டில் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, ஷேப்ஸ் வந்து ஸ்கொயர் கேட்கலாம், ரெக்டாங்கிள் கேட்கலாம், சர்க்கிள், செமி சர்க்கிள், குவார்டர் சர்க்கிள், ட்ரையாங்கிள், அப்புறம் காம்போசிட் ஷேப்ஸ். காம்போசிட் ஷேப்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிற ஷேப்பில் உங்களுக்கு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எலமெண்ட் 1, எலமெண்ட் 2 அண்ட் எலமெண்ட் 3 டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்போ ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் எல்லாமே உள்ளே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் கேட்கலாம். இது இல்லாமல் ஜென்ரலாக வந்து ஐ செக்ஷன், டி செக்ஷன், சி செக்ஷன், இஜட் செக்ஷனை பற்றி கேட்கலாம். உங்களுக்கு வெப்போட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு டி செக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். டி செக்ஷன் வந்து இந்த டி செக்ஷனில் இந்த இதுக்கு பேர் வெப்னு சொல்லுவாங்க. செக்ஷன் இருக்கிறது பேர் வெப்போட திக்னஸ் எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலையும் பார்த்தோம் அப்படின்னா, மேலே என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். ஃபஸ்ட் சென்டராக கண்டுபிடிச்சா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், செமி சர்க்கிள், குவார்டர் சர்க்கிள், ட்ரையாங்கிள், இப்போ காம்போசிட் ஷேப்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி, அப்புறம் ஐ, டி, சி, இஜட் செக்ஷனும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன வந்து பார்க்கல அப்படின்னா, டெரிவேஷன் அப்படிங்கிற பார்க்கவே இல்லை நம்ம. இதில் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, சில சமயங்களில் டெரிவேஷன் கேட்கலாம். டஃப் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ராயில் இருக்க டெரிவேஷன் கேட்கலாம், இல்லை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு டெரிவேஷன் கேட்கலாம். அதாவது இந்த ஸ்கொயருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி வந்துச்சு, ஐஎக்ஸ்எக்ஸ், ஐஒய்ஒய்க்கு வந்து டெரிவேஷன் கொடுங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? பேரலாக்ஸ் சைடு மாதிரி டெரிவேஷன் கேட்கலாம். அந்த டெரிவேஷன் நம்ம பார்க்கல, அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எந்த ஒரு ஆஃப் படித்தாலும் ரொம்ப தெளிவாக படிக்கணும். சென்ட்ராய்டை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. ஒருவேளை சென்ட்ராயில் நீங்கள் படிச்ச டெரிவேஷன் வந்துருச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராப்ளம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் டெரிவேஷன் கேட்கறதில்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ப்ராப்ளம் கேட்குறாங்க. ப்ராப்ளம் மட்டும் கான்செப்ட் தெளிவாக பார்த்துக்குங்க. அடிஷ்னலாக நம்ம என்ன, அதாவது இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, டைம் இருந்தால் படிச்சுக்கலாம், இல்லைனா அது நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதில் பார்த்தோம்னா எலிப்ஸோட ஃபார்மில் படிக்க தேவையில்ல. எலிப்ஸ், பேரபோலா, கியூபிக் கர்வு அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அதை விட்டுடலாம். டெரிவேஷன்ஸ் வந்து நம்ம விட்டுடலாம். சரிங்களா? நம்ம நார்மலாக இருக்க ஷேப்ஸ் மட்டும் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் முன்னாடி பார்த்தா மாதிரி அந்த ஷேப்ஸ்க்கு மட்டும் ஒரு சென்ட்ராய்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தா போதும். அடுத்து யூனிட் 4 ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் அண்ட் கைனமெட்டிக் ஃப்ரிக்ஷனில் ஈக்குலிபிரியமாக இருக்கா,
நாட் இன்க்ளூடியமாக இருக்கான்னு கேட்கலாம். அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் ப்ராப்ளம் கேட்கலாம். அப்புறம் இன்க்ளைன் சர்ஃபேஸ் ப்ராப்ளம் கேட்கலாம். அப்புறம் மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வைர்ட் டு மூவ் த பிளாக் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் கேட்கலாம். அடுத்து வெட்ஜ் ஃப்ரிக்ஷன்லேருந்து ப்ராப்ளம், லேடர் ஃப்ரிக்ஷன். இந்த வெட்ஜ் லேடர் கம்பல்சரி பார்த்துக்கணும். இது பார்த்தீங்கன்னாலே இந்த இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வெட்ஜ் லேடர்லேருந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெட்ஜ் லேடர் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து வந்து இந்த ரோப் ஃப்ரிக்ஷன், பெல்ட் ஃப்ரிக்ஷன் வந்து அன்ஆனுவல் சிலபஸில் கிடையவே கிடையாது. ஆனாலும் இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்ற டாபிக்குள்ளே இந்த ரோப் பெல்ட்டை கேட்டாலுமே நம்ம எழுத தயாராக தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெட்ஜு லேடர் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. அப்புறம் இந்த ஸ்டாட்டிக் டைனமிக் ஃப்ரிக்ஷனில் இந்த 3 டாபிக் பாருங்கள். ஃபைனலாக உங்கள் டைம் இருந்துச்சுன்னா ரோப் பெல்ட் பாருங்கள், இல்லை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரோப் ஃப்ரிக்ஷன்லையும் பெல்ட் ஃப்ரிக்ஷன்லையும் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி மார்க் கொடுத்தாங்கன்னு அவங்க. யூனிட் 5 வந்து பார்த்தோம்னா டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இதில் நிறையா டாபிக் இருக்குது. ரெக்டிலினியர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல், கர்வ்லினியர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அப்புறம் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் மெத்தட், கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல், பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி, பிரின்சிபல் ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம், இம்பாக்ட் ஆஃப் பாடிஸ். நிறையா டாபிக் ரொம்ப வாஸ்ட் சிலபஸ்னால் யூனிட் 5 தான். இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி டாபிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெக்டிலினியர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல், கர்வ்லினியர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. V = U + 18 வரும் இல்லை, இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும்ல. இந்த ஃபார்முலா ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம மட்டும் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அடுத்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ பொறுத்தவரை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு ஏஐ பெரிய அளவில் யூஸே ஆகாது. நீங்கள் மற்ற தியரிஸ் போயிருமே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஏஐ ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு நீங்கள் ஏஐயில் போட்டிங்க அப்படின்னா 90% ஆன்சர் வந்து கரெக்டாக வராது, தப்பாக தான் வரும். அப்படி இல்லைனா சில சமயம் சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் வரும். கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக வராது. நீங்கள் என்ன ஏஐ யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறாங்க, என்ன மெத்தடில் சால்வ் பண்ணுறாங்கன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா, அதாவது ஒரு ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போகணுமான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் ஏஐ கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சிலபஸை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சிலபஸை கொடுத்துட்டு ஏஐட்ட கேட்டிங்க அப்படின்னா அது கொடுக்குற கண்டென்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கோட்டீஸ்வரன் அப்படின்ற புக் இருக்கும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் போய் கோட்டீஸ்வரன் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதான் லோக்கல் ஆத்தர் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே. அப்படிலாம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏஐ வந்து நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.